இதுலலாம் யானை நுழைய முடியாத கோயிலில் இது ஒரு கோயில். மேலே ஏறி தோணியப்பரை பார்க்க முடியாத இது. அந்த மாதிரி 5 கோயிலோ என்னவோ கட்டியிருக்காங்க. அது நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த மாதிரி கட்டின ஒரு 5 கோயில். தோணியப்பர் அதில் ஒன்று, அப்புறம் கல்யாண சுந்தரேஸ்வரர் ஒருத்தர், அப்புறம் இந்த 2 இன்னொரு 3 கோயில், ஏதோ ஒரு கோயில். இந்த 2 கோயில் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னொரு 3 கோயில் நான் மறந்துட்டேன். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதிலலாம் யானை ஏற முடியாது. ஏன்னா படிக்கட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பொடியாக இருக்கும் படிக்கட்டு. பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் அது சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா? நல்லா பிரம்மாண்டமாக பெரிய தோணியப்பர். இவர் தான் தோணியப்பர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிதம்பரம்ன்ற பாருங்கள், சீர்காழியில் தான் இவர் இருக்கிறது. சீர்காழியில் என்ன தான் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் தோணியப்பர் இருக்கிறதுனால அந்த ஊரை மூழ்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. தண்ணி சேராது, நிற்காது. தண்ணி நின்று எவ்வளோ வெள்ளம் அடித்து கொட்டினாலும் தண்ணி ஓடி போயிடும், ஊருக்குள்ளே குளம் மாதிரி கட்டாதுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ஆனால் உண்மையும் கூட தான். இது வரைக்கும் கோயில் இருக்க தண்ணி அந்த மாதிரி கட்டி நான் பார்த்ததே இல்லை. அதாவது அடிக்கடி சீர்காழி போவோம். என் ஃப்ரெண்ட்ஸு வீடும் சீர்காழி தான். ஆனால் அதுங்களுமே அதான் சொல்லும், தண்ணி நிற்காதுடி போயிடும் அப்படி தான் சொல்லுவாளுங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கார் பார்த்தீங்களா? உமா பார்வதியோட தோணியப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் சிவன் நல்லா பெருசாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இவரை பார்த்தப்ப பரவாயில்லையே, நம்ம நினச்ச மாதிரி இவ்வளோ பெரிய சிவன் இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சின்ன வயசில் ரொம்ப சீக்கிரத்திலே இவரை நான் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவர்கிட்ட போகும்போதெல்லாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஒரே செம்ம ஜாலியாக இருக்கும். இது மேலே சட்டநாதர் தோணியப்பர்